ஹாய், குட் மார்னிங். ஹாப்பி நைட் டே. காலையிலேயே இப்போ தான் எழுந்திரிச்சேன். மணி வந்து 7 மணி ஆகுது. வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒரு 4 நாள் டயட் இருந்தேன். நேற்று சண்டே நல்லா மீனை வந்து வெட்டி வெட்டிட்டேன். அதனால் இந்த கஷாயம் போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் காலையில் பால் டீ இல்லை, கஷாய டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் குடிக்க போகிறேன். இதில் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி கலந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, விதை போட்டுக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள். காஃபிங்கிறது இங்கிலீஷில் வந்து தூளுங்கிறது தமிழில், நானே கொஞ்சம் கன்ஃபியூஸாக. காஃபி பவுடர் அதை கொஞ்சம் போட்டுக்கணும். நான் போட்டு கொதிக்க வச்சுருக்கணும், நான் கொதிக்க வைக்க மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஹீட்டாக தான் இருக்குது. அதுக்காக அப்படியே இந்த தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு ஒரு கலந்து விட்டுறணும். அவ்வளோதான். கலந்து விட்டு மறுபடியும் இதை இப்படி வைக்கக்கூடாது, மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதில் வந்து நான் குஷி பின்னு போடுவேன். காற்று உள்ளார போகாத அளவுக்கு. காற்று போயிடுச்சுன்னா கட்டி பிடிச்சிருக்கா. அதனால் நீங்களாம் வந்து என்ன பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். போட்ட கஷாயத்தை அப்படியுமா நடந்து அப்படியே குடிச்சிக்கிட்டு ஒரு மினி எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. அந்த மினி எக்ஸசைஸ் பண்ணதை நான் வீடியோ எடுக்கலை. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது, அதனால் நான் எடுக்கலை. அடுத்து ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜை பார்க்கலாம் வாங்க. எப்படி குப்பை மாதிரி போட்டு அடித்து வச்சுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. அந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வீடு பெருக்கும் இல்லையா, காலை வேலை பெண்களுக்கு. வீடை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடையும் பெருக்கியாச்சு. வீடை பெருக்கிட்டு நாங்கள் வந்து மீன் வாங்க கிளம்ப போகிறோம். வாங்க மீன் வாங்க போகலாம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் அப்படி கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனோம் ஒரு மீன் வாங்கிறதுக்கு. பெரிய மீனாக வாங்கலான்னு போனோம். வாங்க குழம்பு வைக்கலாம். அதுக்கு வேணுங்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மீன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான புளியையும் ஊற வச்சாச்சு. அந்த கேப்பில் மீன் வறுக்கிறதுக்கு என்னவோ அதை வந்து சரி செஞ்சு அப்படியே ஊற வச்சிட்டோம். அப்புறமா வானல் வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு எங்கள் சைடில் நாங்கள் வந்து வெந்தயமும் பெருஞ்சீரகமும் தான் போடுவோம் மீன் குழம்புக்கு. ஆனால் ஒரு சில ஏரியாவில் கடுகு, சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க. நான் எங்கள் ஊர் ஸ்டைல்லே தான் செஞ்சேன். போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். குழம்புங்களுக்கு மெயினாக வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலேயே பாதி டேஸ்ட்டு வந்துடும். அதனால் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா, நீங்கள் ஒரு சிலர் வந்து ஒன்றாவும் போடுவாங்க. நான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் பச்சை மிளகாவே போடுவேன். பச்சை மிளகா போட்டு அதை சும்மா 2 வதக்கு மட்டும் வதக்கிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி அது குழம்புலேயே வெந்துடும் இல்லையா. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். நான் தக்காளி போட்டதை எடுக்கலை வீடியோ. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து வதக்கும் போது தான் எடுத்தேன். தக்காளி நல்லா மிக்ஸ்டு ஆகிற வரையும் வதக்கணும். வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிடணும். புளியை கரைக்கிற வீடியோவும் எடுக்கலை. அப்போதைக்கு மெமரி லாஸ் ஆகிடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளியை கரைச்சிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடுங்க. நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டு வதக்கிடுவேன். அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படி உப்பு போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா ஒரு கலக்கிடணும். எல்லா அந்த புளி சாரோட மிளகாத்தூளும் கலக்கிற மாதிரி. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன் நானும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மூடி போட்டு குழம்பு வந்து மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்கு சில சேட்டைகள் செஞ்சு. என்னப்பா வேலை செஞ்சு ரொம்ப களைச்சிட்டியா? ஆமாம்,
ரொம்ப களைப்பாக இருக்கா? அவர்கிட்ட கொஞ்சம் வாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் குழம்பு கொதிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, குழம்பு ஃபஸ்ட்டு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும், கொஞ்சம் கெட்டியாக வரணும். மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், சரி நல்லா கொதிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டேன். மீன் போட்டதை நான் வீடியோ எடுக்கலை. அப்புறமா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. பக்கம் மீன் வறுவல். என்ன சாப்பாடு? மீன் குழம்பு, மீன் வறுவல். அப்புறம் போட்ரு